இப்போ அசம்பாவிதம் நடக்க போகுது, ஒரு அசாதாரண சூழல் இருக்கு அப்படின்றப்போ வராதீங்கன்னு சொல்லிருக்கலாமே. அப்படியே அதை விஜய் கேட்டிருப்பாரா? எக்ஸ்ட்ரா ஒரு 4 நிபந்தனை போட்டாங்க, 2 நிபந்தனை போட்டாங்கன்னு சொன்னதுக்கே ஊரெல்லாம் போய் கூக்குரல் இட்டவர் தான் விஜய். இந்த நிபந்தனைகளை அமித்ஷாவுக்கு போட துணிச்சல் இருக்கா? கேட்டாரா கேட்கலையா? 500 மீட்டருக்கு முன்னாடியே சார் கொஞ்சம் இங்க கூட்டம் நிறைய இருக்கு, இந்த பஸ் இங்கேயே நிறுத்தி பேசுங்கன்னு ஒரு டிஎஸ்பி உங்ககிட்ட சொன்னாரா சொல்லலையா? வெளுத்து விடுங்கன்னாரு. வரப்போற தேர்தலில் திமுகவை வெளுத்து விடுங்கன்னாருல, அது தேர்தல் பிரச்சாரம் தான். அதுக்கு தான் போனார். இல்ல அரசியலுக்காக தான் போனார் அப்படின்னா இப்ப பழியோட வந்திருக்கேன், வழியோட வந்திருக்கேன். என்ன வழி, என்ன பழி, என்ன வழி? அதாவது கத்தி குமிக்கிறான் ஸ்டாலினை பார்த்து, என்ன தலைவா நீ அரசியல் பண்ற, நீ என்ன அரசியல் பண்றன்னு உரிமையோடையும் நாகரிகமாகவும் ஸ்டாலினை கிழிச்சு தொங்க விடுறாங்க 3 நாளா. நீ அன்னைக்கு பண்ணா விட்ட தப்பு தான் இன்னைக்கு இந்த பேச்சு பேசுறாப்லன்னு. களவாணிகள் அப்படின்றது நாங்க இல்ல, நீங்க தான். ஏன்னா நீங்க தான் வந்து அந்த வார்த்தையை சொல்வதற்கு 100% தகுதியானவர் தினகரன். ஏன்னா படாத பாடுபட்டு ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சிருந்த கட்சியில அடுத்த சில நாட்கள்ல தூக்கிட்டு போனது அவங்க தான். உங்க தரப்புல இருந்து நேற்று எம்ஆர் விஜயபாஸ்கரே என்ன அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சா? சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக, அவங்களுக்கு அரசு பணி வழங்குவதற்காக முதலமைச்சர் விஜய் சென்றிருந்தார், அங்கு உரையாற்றியிருந்தார். அந்த அவருடைய பேச்சு இன்றைக்கு பல விமர்சனங்களை எழுப்பியிருக்கு. ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா அப்படின்ற பல கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அவருடைய பேச்சுகள் இருந்து சில விஷயங்கள் மாறுபட்ட கருத்துக்களாகவும் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களாக இன்று பேச தொடங்கியிருக்காங்க. இப்போது அது குறிப்பாக அவர் ஒருமையில சில விஷயங்கள் பேசினது, இடையில வந்து திராணி இருக்கா, தில் இருக்கா, எந்த அப்படின்னு சொல்லி ஒரு டேஸ் சொல்லி ஒரு கேப் விட்டுட்டு பேசினது, இப்போ அந்த இடத்துல என்ன நிரப்புறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. இந்த உடல் மொழியை வாய்மொழியை மாத்திக்கணும்னு நான் இப்போ சொல்லலை. திருச்சிக்கு அவர் போனார் இல்லையா 2-3 வாரங்களுக்கு முன்னாடி, நன்றி சொல்றதுக்காக போனார் அந்த தொகுதி மக்களுக்கு. அந்த மேடை பேச்சும் கூட தமிழ்நாட்டு மக்களால் ரசிக்கப்படலை. விஜயை பாதுகாக்க நினைக்கிறவங்க, அவரை ஏமாற்ற நினைப்பவர்கள், அவரிடம் பெயர் வாங்க நினைப்பவர்கள் அதை வேற மாதிரி அவர்கிட்ட சொல்லலாம். தலைவா சூப்பர் தலைவான்னு சொல்லி ஏற்றி விடலாம். உண்மை அது அல்ல. 1.25 கோடி பேர் நீங்க 2 பேர் வேணான்னு சொல்லி நம்பிக்கை வச்சு, விஜய் மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க. நீங்க முதலமைச்சர் ஆவாங்க, ஒரு மாற்றம் வரணும்னு. ஒரு பிரியமும் அதுல கலந்திருந்ததுங்கிறத நான் சொல்லலை, விஜயும் சொன்னார், பையன் சொன்னான், பேரன் சொன்னான் அப்படின்னு. அதில் ஒரு பாண்டிங் கலந்த ஆர்வம் தான் அதுல இருந்து. உங்களுக்கு கொள்கை பிடிச்சு போடல, உங்க கொள்கை என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கொள்கை அப்படி புதுசாக ஒன்றும் பெருசா இல்லை. அப்போ உணர்வு கலந்து ஒரு பாச பிணைப்போடு உங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்கல்ல, அது வெறுமனே வாக்கு மிஷினோட கடந்து போயிட்டு தான் நினைக்க வேண்டாம். நீங்க நல்ல அரசியல் பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணுன்ற அந்த விருப்பமும் அந்த வாக்குகளுக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கு. அப்படி நம்பிக்கையோடு வாக்களித்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தருவதாகவோ அல்லது குறைஞ்சபட்சம் முகம் சுளிக்க வைக்காம இருக்கிறதாவோ அந்த பேச்சு அமையல. பல பேர் முகம் சுளிச்சாங்க. வாயில நல்லா வருதுன்னார்ல, அது நீங்களும் நானும் கேஷுவலா பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் பேசுற வார்த்தை அது. நம்ம சம்மந்தப்படாம புது நபர் 3வது நபர் இருந்தா கூட அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கே அந்த கட்டுப்பாடு இருக்கிற போது, மாண்புமிக்க முதலமைச்சர் பதில் இருக்கிறவர், அவ்வளவு பெரிய உயர் பொறுப்புல இருக்கிறார், ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறார், பொது மேடையில் அப்படி பேசுறது தப்பு. உதாரணத்துக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றேன். மற்றபடி பல உடல் மொழிகள் அன்னைக்கு ரசிக்கும்படியா இல்லை. இதை மாத்திக்கணும்னு என்னை போன்றவர்கள் சொன்னோம். இனிமேலும் சொல்லுவோம். அவர் மட்டும் இல்லை, பல தலைவர், எல்லா தலைவர்களுக்கும் பொருந்துற விஷயம் தான் அது. அது கரூர்ல அது கொஞ்சம் மாறல, அல்லது இன்னும் மாறலன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இது பொது பார்வை. கரூர் சம்பவம் தொடர்பாக, துயர சம்பவம் தொடர்பாக விசாரணை இன்னும் நடந்துகிட்டு இருக்கிற போது, நீதிமன்றம் உங்களுக்கு தடை விதிக்கலையே தவிர, இது பேசணும் இது பேசக்கூடாதுன்னு தடை விதிக்கலையே தவிர, நீங்க எது வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம்னு ஒரு தீர்ப்பையும் கொடுக்கல. அதையும் ஒரு பொறுப்புமிக்க முதலமைச்சர் மனசுல வச்சிருந்திருக்கணும். விசாரணை இன்னும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற போது நேற்று அவ்வளவு விவரமாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்த சம்பவத்தை பற்றி பேசியது சரியல்ல. சட்டவிரோதம்னு நான் சொல்ல மாட்டேன், நடைமுறைக்கு மாறானது. ஒரு பொறுப்பான முதலமைச்சர் செய்கிற காரியம் அது அல்ல. நீங்களும் அதுல ஒரு பார்ட்டி. நீங்கன்னா விஜய்ங்கிற பேர் இல்லாம இருக்கலாம், தாவேகா ஒரு பார்ட்டி, தாவேகாவுடைய தலைவர் நீங்கனால நீங்க விசாரணைக்கு ஆஜரான நபர். நீங்க அந்த வழக்கு இன்னும் முடியாத போது, விசாரணையே முடியாத போது, அதுக்கு காரணம் இதுதான், இவங்க தான் அப்படின்னு ஒரு பொறுப்பை சுமத்துற மாதிரி சொல்றது, இதெல்லாம் டைப் பண்ணி சிபிஐல கொடுக்க வேண்டிய விஷயம், பொது வெளியில் பேசுகிற விஷயம் அல்ல. எல்லார்கிட்டையும் ஒரு தர்க்க ரீதியாக ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏன் வந்து விஜய் சொன்னது போல
இப்போ அசம்பாவிதம் நடக்க போகுது, ஒரு அசாதாரண சூழல் இருக்கு அப்படின்றப்போ அதை வராதீங்கன்னு தடுத்திருக்கலாமே. சொல்லியிருக்கலாமே. அப்படியே அதை விஜய் கேட்டிருப்பாரா? நான் பார்த்த விஜய் கேட்டிருக்க மாட்டார். ஒருவேளை அதுக்கப்புறம் கேட்டிருப்பாரா? கடவுளுக்கு தான் தெரியும். கடந்து வந்த பிறகு நீங்க சொல்லிருக்கலாம்னு சொல்றது நீங்க நானும் சின்ன பிள்ளைங்களா அடிச்சுக்கிற வேலையில இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டுல சொல்லிக்கிற வார்த்தை அது. எக்ஸ்ட்ரா ஒரு 4 நிபந்தனை போட்டாங்க, 2 நிபந்தனை போட்டாங்கன்னு சொன்னதுக்கே ஊரெல்லாம் போய் கூக்குரல் இட்டவர் தான் விஜய். இந்த நிபந்தனைகளை அமித்ஷாவுக்கு போட துணிச்சல் இருக்கா? கேட்டாரா கேட்கலையா? டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதீங்கன்னு எக்ஸ்ட்ரா போட்டாங்க. எத்தனை மணிக்கு வரீங்களோ அந்த டயத்தை சொல்லுங்கன்னு எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கூடுதல் நிபந்தனைகள் வச்சாங்க. அந்த நிபந்தனை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? ஊர் ஊரா போய் அதை விமர்சிச்சீங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகளை வச்சு அறிக்கை விட்டீங்க. வேறு யாருக்கும் போடாத நிபந்தனைகளை எனக்கு போடுகிறது இந்த அரசு. நான் உங்களை சந்திக்க வர்றதை தடுக்கிறாங்க சொன்னது விஜய். அப்படி சொன்ன விஜய்க்கு, அப்படி சொல்லி ஆவணப்படுத்திய விஜய்க்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. அது சரியானு தெரியல. என்ன சரியான வார்த்தை அதுதான். கரூருக்கு போகாதேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஊருக்கு வருவதையே தடுக்கிறார். அந்த 4 தொகுதியில நீங்க அவங்களுக்கு சம்மட்டடி அறிக்கை விட்டுருப்பாரா மாட்டாரா? திமுகவை கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரா மாட்டாரா? இன்னைக்கு நான் கேட்டிருப்பேன்னு சொல்றதெல்லாம் பம்மாத்து வார்த்தை. அது ஒரு முதலமைச்சர் பொறுப்பு வந்துகிட்டு இப்படி சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா அந்த பஸ்ல வந்துட்டு இருந்தாரு. ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே சார் கொஞ்சம் இங்க கூட்டம் நிறைய இருக்கு, இந்த பஸ் இங்கேயே நிறுத்தி பேசுங்கன்னு ஒரு டிஎஸ்பி உங்ககிட்ட சொன்னாரா சொல்லலையா? அந்த பேச்சு நீங்க கேட்டீங்களா? எல்லாமே மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சு பேசக்கூடாது சார். தாவேகா தலைவர் விஜய் என்ன வேணாலும் பேசலாம். முதலமைச்சர் விஜய் இப்படி பேசக்கூடாது. 2க்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்றேன். அரசியல் நீங்க பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். நேற்று போனாரு, அரசியலுக்கு போயிருக்காரு சார். ஆமா, போகதான் செய்வாரு. இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னு தெரியுது. எப்படி போகாம இருப்பாரு? அவர் அரசியல் பண்ணதான் செய்வார். அரசியல் பண்ணட்டும், ஓட்டு கேட்டார். அதுதான் ஆதாரம் எனக்கு. வெளுத்து விடுங்கன்னாரு. வரப்போற தேர்தல்ல திமுகவை வெளுத்து விடுங்கன்னாருல, அதுதான் தேர்தல் பிரச்சாரம் தான். அதுக்குதான் போனார். நிஜமாகவே இதை உடனடியா கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா திருச்சி தொகுதியில நன்றி சொல்ல போன போதே அன்னைக்கே ஆர்டரை ரெடி பண்ணி கரூருக்கு போய் கொடுத்துட்டு வந்திருக்க முடியும். ஏன் அன்னைக்கு போல? இல்ல அரசியலுக்காக தான் போனார் அப்படின்னா இப்ப பழியோட வந்திருக்கேன், வலியோட வந்திருக்கேன். என்ன வழி? என்ன பழி? என்ன வழி? நீங்க தான் கொலை செஞ்சீங்க, யாரும் சொல்லல. எஃப்ஐஆர்ல கூட உங்க பேர் கிடையாது. எப்படி சார் பழின்னு சொல்ல? தயவு செய்து சொல்றேன், பொய் பேசாதீங்க. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இனிமேலாவது உண்மையை பேசுங்க. என்ன வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தினாங்க? மாறா மயிலர்களை வருடி விட்டார் ஸ்டாலின் விஜய. எந்த தலைவரும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டார். நியாயமான வார்த்தை. ஆனா பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா ஸ்டாலின் வாயில இந்த வார்த்தை வந்திருக்காது, வந்திருக்க கூடாது. இன்னைக்கு திமுக தொண்டன் பூரா அதாவது கத்தி குமிக்கிறான் ஸ்டாலினை பார்த்து. என்ன தலைவா நீ அரசியல் பண்ற, நீ என்ன அரசியல் பண்றன்னு உரிமையோடையும் நாகரிகமாகவும் ஸ்டாலினை கிழிச்சு தொங்க விடுறாங்க 3 நாளா. நீ அன்னைக்கு பண்ணா விட்ட தப்பு தான் இன்னைக்கு இந்த பேச்சு பேசுறாப்லன்னு. ஸ்டாலின் அப்படி பண்ணாரா? எஃப்ஐஆர்ல சேர்த்தாங்களா? போலீஸ் உங்களை தேடிச்சா? நீங்களா தான் போய் முடங்கிக்கிட்டீங்க. என்ன வழியை நீங்க அனுபவிச்சீங்க? மனசுல ஒரு வலி வந்திருக்கும், ஒரு வடு ஏற்பட்டிருக்கும். அது உள்ளூர வெளியில நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல தேங்குற நாமளும் ஒரு காரணம் ஆயிட்டுமேன்னு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க இன்னைக்கு வரைக்கும் தார்மீகமா நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு கூட சொல்ல மாட்டீங்க. நேத்து பேசின பேச்சு வரைக்கும் இந்த சம்பவத்துக்கு எனக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாரு. அது பொறுப்பற்ற தனம். ஒரு தலைவர் செய்கிற காரியம் அல்ல. இந்த குற்றவாளி நான் தான், அந்த மாதிரி உங்களை ஏத்துக்க சொல்ல, லீகல் பவுண்டுக்குள்ளேயே நான் வரல. உங்களை அப்படி பைண்ட் பண்ண நீங்க அனுமதிக்காதீங்க. தார்மீக ரீதியான பொறுப்படுத்தி கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொல்லியே சார். எனக்கு என்னை தடுத்திருக்கலாமே, நான் கேட்டிருக்க மாட்டேனா? பெரம்பலூருக்கு வராதீங்கன்னா நேரம் ஆகி போச்சு, அங்க போய் சேர முடியாதுன்னு தேர்தல் பிரச்சார நேரம் நிஜமாவே 10 மணி தாண்டிடும். தேர்தல் கமிஷனே அனுமதிக்காது. இல்லை அதுக்கு முந்தைய காலகட்டம்னா கூட லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், வேண்டாம்னாங்க, கேட்டு போயிட்டீங்க. நீங்க கரூருக்கு வட வேணாம்னு சொல்லி தான் நீங்க பேசாம போயிருந்திருப்பீங்களா? அப்ப நிபந்தனை கூடுதலா வச்சதுக்கு எதுக்காக நீங்க மக்கள் கிட்ட போய் முறையிட்டீங்க? இல்ல அந்த மாரல் ரெஸ்பெக்ட், இல்ல அந்த மாரலா நீங்க அதை ஏத்துக்கணும்னு சொல்றத இவங்க எப்படி சொல்றாங்க? இல்ல நாங்க அரசு பணி கொடுத்துருக்கிறோம், அவங்கள உதவித்தொகை கொடுத்துருக்கோம், கருணை தொகை கொடுத்துருக்கோம். நிச்சயமா மனிதாபிமானமான செயல் தான். 20 லட்சம் கொடுத்த போதே நம்ம அதை பாராட்டினோமே. அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அது அந்த பெரிய மனசு விஜய்க்கு இருந்தா அதையெல்லாம் நம்ம மறுக்கல சார். அந்த பிள்ளைங்க கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தை நாங்க பாத்துக்கோன்னு ஒரு உறுதி கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு இதெல்லாம் அவங்க தான் பண்ண போறாங்க, பண்றேன்னு கூட பொறுப்பெல்லாம் எடுத்து அறிவிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அதையெல்லாம் நம்ம பாராட்டுறோமே. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன்னு ஒரு வார்த்தை விஜய் கிட்ட வந்திருக்கா? திமுக பண்ணிச்சு. தாராளமா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆதாரங்களை ஒட்டி போய் சிபிஐல கொடுங்க. அதுக்குதான் நீங்க கேட்ட சிபிஐ தானே, வேற யாரும் கேட்கல. ஆதவ அர்ஜுனா மூலமாக தாவேகா கேட்ட சிபிஐ விசாரணை தான் நடந்துட்டு இருக்கு. நேத்து அவர் மேடையில பேசின அத்தனையும் டைப் பண்ணி சிபிஐல தான் கொடுத்துருக்கணுமே தவிர ஒரு பொறுப்பான முதல்வர் பதவியில் வந்துட்டு பொது மேடையில பேசியிருக்க கூடாதுங்கிற. இதுல அரசியல் ரீதியா பல விஷயங்கள், குறிப்பாக யாரு பேர அரசியல் பண்றா அப்படின்னு. இன்னைக்கு டிடி தினகரன் சொல்றாரு, களவாணிகள் அப்படின்றது நாங்க இல்ல,
நீங்க தான். ஏன்னா நீங்க தான் வந்து அந்த இருக்கிற வார்த்தையை சொல்வதற்கு 100% தகுதியானவர் தினகரன். ஏன்னா படாத பாடுபட்டு ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு வச்சிருந்த கட்சியில அடுத்த சில நாட்கள்ல தூக்கிட்டு போனது அவங்க தான். தப்பிச்சு ஓடியாந்தாரு. திருப்பி 2 மணி நேரத்துல திருப்பி ஓடினாரு. இதெல்லாம் யாரு? ஒரு ஃபோன் கால் பண்ணாம காமராஜ் உங்ககிட்ட வந்திருப்பாரா? உங்க நேற்று தரப்புல இருந்து நேற்று எம்.ஆர். விஜயபாஸ்கரே என்ன அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரு. ராஜா முடிஞ்சு போச்சா? நான் சொல்றேன். நான் ரொம்ப நாகரீகமா சொல்றேன். ஒரு ஃபோன் கால் போதுல்ல. அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க? தலைவர் பார்க்கணுங்கிறாரு. அதுதான் சார் பேரத்தின் முதல் படி. நான் அரசியல நல்லா பண்றீங்கன்னு பாராட்டுவேன். அதுதான் அரசியல். அப்படி பண்ணாதான் நீங்க 118 காட்ட முடியும். 119, 120 சேஃபா நம்பர சேர்க்க முடியும். விஜய் அரசியல நல்லா பண்ணார். குதிரை பேர நாங்க நடத்தலைன்னு சொல்றத மக்கள் நம்ப தயாரா இல்ல. மக்களை இனிமேலும் முட்டாள்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இன்னும் அரசியல்வாதியா மாறல, அல்லது மாறாத மாரி நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க பக்கா அரசியல்வாதியா மாறினாலும் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க. நாங்க ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க. நான் பிரச்சாரம் பண்றேன்னு வைகோ கிட்ட சொன்னீங்களே, அதுக்கு பேர் என்ன? கொள்கையை பரப்புறதா? வைகோ கடைசியில மறுத்துட்டாரு அத. மறுத்து என்ன வார்த்தை சொன்னார்? நான் சொன்னேன், அவர் பிரச்சாரம் பண்ண வரேன்னாரு. ஏங்க ஜனநாயக ரீதியா ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்கள ஏங்க ராஜினாமா பண்ண சொல்றீங்கன்னு விஜய் சொன்னாருன்னு தான் விஜய் சொல்லியிருக்கணும். வைகோ சொல்லியிருக்கணும் விஜயை பத்தி. வைகோ 2வது விளக்கமும் அப்படி வரலையே. அதுவும் ஒரு பேரம் தான். அது நடக்கல. அதனால வேற மாரி நீங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப விராலிமலையிலயும், கரூர்லயும் நான் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த 2 விஜய் பேசணும் போயிருப்பாங்களா? துணிச்சல் இருந்து இந்த 6 பேருக்கு சீட்டு கொடுக்காம இருக்கட்டும் சார். நான் பேசின அத்தனை வார்த்தையில குதிரை பேரங்கிற வார்த்தையை வாபஸ் வாங்கிட்டு வெளிப்படையாவே நான் மன்னிப்பு கேட்க நான் தயார். ஆனா அவ்வளவு அரசியல் புரியாதவன் அல்ல நான். எனக்கும் ஓரளவு அரசியல் தெரியல. அரசியல பார்த்துட்டு இருக்கேன்ல. எங்கள அப்ரோச் பண்ணாங்க, புடிச்சிருந்தது எங்களுக்கு அப்படின்னு. ரைட் அது அவருடைய உரிமை சார். அதுக்கு அடிப்படை காரணம் எடப்பாடி தான். அதிமுகவிலிருந்து இத்தனை எம்எல்ஏக்கள் போவதற்கு முதல் காரணம் எடப்பாடி தான். விஜய் 2வது காரணம் தான். அங்கே சூழல் சரியா இல்ல. சலசலப்பு வருது. போய் அப்படி வலைய வீசினாரு, இழுத்துட்டு வந்துட்டாரு. ஏன் திமுக கிட்ட போக முடியல? சொல்லுங்க. காரணம் யாரு? அங்கே வலுவான தலைமை இருக்கு. இங்க அது இல்ல. அடிப்படை காரணம் எடப்பாடி தானே. பட் நான் அதை பயன்படுத்திக்கிட்டோம். நீ வெளியில அறிக்கையில விட வேண்டாம். குதிரை பேரமே நாங்க நடத்தலைன்னு சொல்றதை நம்புவதற்கு மக்கள் தயாரா இல்ல. மக்கள் முட்டாளும் அல்ல. அரசியல் பண்ண ஆரம்பிச்சார். விஜய் நல்ல அரசியல்வாதியா மாறிட்டார். அதை நான் அடிச்சு சொல்லுவேன். அதனாலதான் கூசாம சில விஷயங்களை பொய்யையும் சொல்றார், முழு உண்மைகளையும் மறைக்கிறார். எதை சொல்லணுமோ அதை சொல்லிட்டு மீதியை மறைச்சுக்கிறார். அப்ப அரசியல் பண்றாருன்னு அர்த்தம். பண்ணட்டும். இப்ப கூட்டு களவாணிகள் 2 பேரும் ஒண்ணுதான். அதிமுகவும், திமுகவும் நான் சொன்னதில்ல. இன்னைக்கு டிடி தினகரன் ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன் வந்து கடந்த காலங்கள்ல வந்து அண்ணாவும், ராஜாஜியும் இணைந்தது இல்லையா? அரசியல் பண்ணது இல்லையா? இன்னைக்கு தாவேக்கா கூட்டணியில அங்கம் வைத்திருக்கக்கூடிய எல்லாருமே திமுக கூட்டணியில இருந்து போனவங்க தானே. அது நியாயம்னா இதுவும் நியாயம் தான் அப்படின்றாரு. ஏதோ ஒண்ணு மனசுல வச்சு சொல்றார். எதிர்காலம் தான் தீர்மானிக்கும் அதை. அதுக்காக 2 கட்சியும் ஒண்ணா சேர்ந்துருவாங்கன்னு அப்படி நான் பார்க்கல. ஓரணியில் சில காரணங்களுக்காக இணைந்தால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அரசியலே இதுதான் பவுண்டரி, இந்த ஃப்ரேமுக்குள்ள தான் அப்படிங்கிறதெல்லாம் அடிச்சு தவிர்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது தமிழ்நாட்டு அரசியல்ல குறிப்பா ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அப்படி ஒரு சலசலப்பு வந்துட்டு டக்குன்னு மாறிடுச்சு. கட்சி ஒண்ணானதுனால. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு பிளவுபட்ட அதிமுக இன்றளவும் சில பிளவுகளோடு தொடர்றதுல இந்த காட்சிகள்லாம் தவிர்க்க முடியாதா போய். ஓ! அரசியல்லாம் இப்படிதான் இருக்கணுமோ நாகரிகத்துக்குள்ள அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. இனிமேலும் அது அதிகமாயிட்டு தான் போகும். அது இந்த தொங்கு சட்டமன்றம்னு ஒண்ணு அமைஞ்ச பிறகு, அந்த நாகரிக எல்லைகளை எதிர்பார்த்தா உங்களை விட, என்னை விட, நம்மை விட முட்டாள் வேற யாரும் இல்ல. அது தவிர்க்க முடியாதும் கூட. பேரம் நடந்து தான் ஆகும். நான் நியாயப்படுத்தல, எதார்த்தத்த பேசுறேன். அது எப்படி? தன் கட்சி, தன் ஆட்சியை நிலைநிறுத்திக்க விஜய் எப்படி நாகரிகமாக பேச்சு நடத்தி இல்லது அவர்களாக நான் சிக்னல்ல நின்னுட்டு இருந்தோம். அந்த சிக்னல் எப்படி கிராஸ் ஆனாரு. கை குடுத்தேன். அப்படியே பிடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்படி கூட நீ விளக்கம் சொல்லிக்கங்க. என்ன வேணாலும் வியாக்கியானம் சொல்லலாம், விளக்கம் சொல்லலாம். விஜய் தன் ஆட்சியை நிலைநிறுத்த அப்படி எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற போது, இந்த ஆட்சியை கவிழ்க்கவும் எதிர்க்கட்சிகள் இன்னைக்கோ, நாளைக்கோ, எப்பயோ முயற்சிகள் எடுத்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன்னு சொல்றேன். இதெல்லாம் திமுக அண்ணனுங்க பேசியிருக்கோம். பிஜேபி சும்மா இருக்குமா? அவர்களும் ஏதாவது செய்யலாம். செஞ்சா அப்ப போய் இவங்க இப்படிலாம் அநியாயம் பண்றாங்கன்னு போய் சொல்கிற தகுதியை விஜயும் தாவேக்காவும் இழந்து விட்டார்கள்னு நான் சொல்றேன். நீங்க அரசியல் பண்ணீங்க, அவங்களும் பண்றாங்கன்னு தான் நாளைக்கு எதிர்காலத்துல மக்கள் அதை பார்ப்பாங்களே தவிர, என்னப்பா பச்சை பிள்ளைய போய் இப்படி படுத்துறீங்களேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பச்சை பிள்ளை தான் இந்த 2 மாசமா சில வேலைகளை பண்றாங்க. புரியுதுங்களா? ஆனா பாஜகவும் இவரு பகைத்துக் கொள்வது மாதிரி தெரியலையே. திரும்ப விளக்கம் குடுக்குறாருல்ல. நாங்க எதிர்க்கிறோம். அவரு ஏன் எதிர்க்கணும்? நாங்க எதிர்க்கிறது போதாதா? நாங்க எதிர்த்தா அவர் எதிர்த்த மாரி அவர் எங்கள என்டார்ஸ் பண்றாரு அப்படின்றாரு. திருமாவளவன் விஜயை பத்தி சொல்றாரா? பிஜேபி எதிர்ப்பை பத்தி பேசுறப்பதான். எத்தனை விஷயத்துல நீங்க இப்படி மௌனமாவே இருப்பீங்க? எத்தனை விஷயத்துல நீங்க இப்படி முட்டு கொடுத்துட்டே இருப்பீங்க? பேச வேண்டிய நேரத்துல விஜய் பேசிதான் சார் ஆகணும். இப்போ வைகை ஆத்த பார்த்தோன்னே எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. தண்ணி இல்லாம இப்படி வறண்டு கிடக்கேன்னு பார்த்தேன்.
அப்படியே நிகழ்ச்சியில போய் பேசினா இளைஞர்களை பார்த்து மதுரை இளைஞர்களே நீங்க முன் வாருங்க, இல்லாட்டி லோக் பவனே அந்த காரியத்தில் இறங்கும்னு சொன்னேன்னு சொன்னார். அது கொஞ்சம் சீண்டி பார்க்குற வேலை லேசா. உடனே வந்து கமிட்டி கூடல, கமிட்டி போட்டு அதிகாரிகளை கூப்பிட்டீங்க, ஆலோசனை கூட்டம் நடத்தல கவர்னர். அதுக்கே நிர்மல்குமார் ரியாக்ட் பண்ணார். உங்க வேலையை மட்டும் பாருங்க, லோக் பவன்ல என்ன வேலையோ அதை புல்லு வெட்டுறது, மானுக்கு இற போடுறது, இந்த வேலையை பாருங்கன்னு மறைமுகமா சொன்னார். அடுத்த 2வது நாள் 3வது நாள் ராஜ்பவன்ல இருந்து ஒரு அறிக்கை வருது. லோக் பவன்ல இருந்து பொதுமக்கள் தங்கள் குறைகள் தொடர்பாக நேரடியாக லோக் பவனை அணுகலாம். இது நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சீண்டுவதுதான். இந்த நிமிஷம் வரைக்கும் அதே நிர்மல்குமாரிடமிருந்தோ வேறு மூத்த அமைச்சரிடமிருந்தோ இல்லையே அதற்கடுத்தாலும் துணிச்சலாக பேசுகிற ஆதவிடமிருந்தோ அவசியமாக வந்திருக்க வேண்டிய முதலமைச்சர் விஜயிடமிருந்தோ இது வரைக்கும் எந்த எதிர்வினையும் வரல. இது பிஜேபி எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவதா இல்ல பதுங்கி மியாவுன்னு உட்கார்றதா? எதற்கெடுத்தாலும் வந்து சார் இணங்கி போறது வேற, இணக்கமா இருக்கிறது வேற, இப்படி உரிமைகளை விட்டு கொடுக்கறது வேற சார். சரி, நீங்க கவர்னரை கண்டிக்கிறது எப்படி பிஜேபி எதிர்ப்பாகணும் அப்படி கேட்கிறேன். அவர் ஒரு வார்த்தையை தவறா பயன்படுத்தினா நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயத்தை மாநிலத்தில் இதுவரையும் இல்லாத ஒரு மரபை கொண்டு வர நினைக்கிறார். அதுக்காக நாங்க குரல் கொடுத்தோம்னு கூட நீங்க அப்புறம் சொல்லிக்கங்களேன். இதுக்கு கூட குரல் கொடுக்கலன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? இணக்கம் வேறு, உரிமைகளை பாதுகாப்பது வேறுன்னு ஒரு அறிக்கை விட உங்களுக்கு மனசு இல்லைன்னா என்ன பெரிய பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபியுடைய பணி போறதுன்னு சொல்லுங்க சார். சொல்ல வேண்டியது சொல்லணும் சார். மேகதாது விவகாரம் அது பிஜேபிக்கு எதிரானது அல்ல. மேகதாது விஷயம் மாநில உரிமைகளை பாதுகாக்கிறது. அதுல அதிமுகவும் பங்கு பெற்றுச்சு, திமுகவும் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. நாங்க சட்டப்படியே எதிர்கொள்றோம். நாங்க அது சார் அந்த சப்ஜெக்ட் வேற. இதை எதப்படி எதிர்கொண்டீங்க? ஒரு துளி கூட என்ன பதிலே வரல சார் அரசிடம் இருந்து. கவர்னர் செய்கிறது சேட்டை. யார் முதலமைச்சராக இருந்தாலும் மாநில உரிமைகளுக்கு நான் இப்படிதான் குரல் கொடுப்பேன். ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாலும், எடப்பாடி இருந்தாலும், ஓபிஎஸ் இருந்தாலும், யார் இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் அரசால், தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தவங்க அல்லது மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்தவங்க கேட்டகரி பிரிச்சுக்கோங்க. எடப்பாடி பத்தி கூட ஒரு வார்த்தை சொல்ல, அவர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான், தமிழ்நாட்டின் முகம். அந்த முகமாக யார் இருந்தாலும் இன்னைக்கு விஜய் இருக்கிறார், அவருக்காக தான் நம்ம குரல் கொடுக்கணும். அந்த விஜய் பேசாம இருக்கிற அந்த ஆதங்கத்துல அதை சொல்றேன். நேரம் அறிக்கை வந்திருக்க வேண்டாமா சார்? இது என்ன வேலை? மனு வாங்கி நீ என்ன பண்ண போறீங்க? மனு எங்களுக்கு தான் அனுப்புவீங்க. இந்த தாமதம் தேவையா? அதுக்கு நேரம் இங்க வந்து கொடுக்க மாட்டானா மனு? அதுக்கு ஏற்கனவே முதலமைச்சர் தனிப்பிரிவு இருக்குல்ல, வேலைநாடுக்கு நல்லாவே செயல்படுது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலா முதல்வரின் தனிப்பிரிவு நிஜமாகவே நல்லா இயங்குது. குறைஞ்சபட்சம் ரெஸ்பான்ஸ் வருது. அப்படி ஒரு செட்டப் இருக்கிற போது எதுக்கு குறுக்க இவர் ஒரு வேலை அப்படின்னு ஒரு அறிக்கை கூட வரலையே. இதுதான் பிஜேபி எதிர்க்கிற உணர்வா? லெஸ் டாக் மோர் ஒர்க்னு நாங்க செயல்படுறோம். அதுக்காக பேசாமே இருக்கிறது. லெஸ் டாக் நோ டாக்குங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அவர் புரிஞ்சுக்கணும் சார். லெஸ் டாக் வேற, நோ டாக் வேற. பேச வேண்டிய நேரத்தில் நீங்க பேசிதான் ஆகணும். பேச்சினுடைய சாராம்சம் இடைத்தேர்தலாக இருந்தாலுமே கூட அவர் முக்கியமா ஹைலைட் பண்ணதை நாங்க வந்து லஞ்சம் இல்லாத ஒரு ஊழல் ரொம்ப நல்ல விஷயத்த அவர் பண்ணார். மேடையில மட்டும் இல்ல, 2 விஷயத்தை அதுக்கு முன்னாடியே கட்சி நிதி வசூலிக்க மாட்டோங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா அமல்படுத்துறாங்க. மிக நிச்சயமாக விஜயை பாராட்டலாம். யாராவது லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லுங்கன்னு சொன்னார்ல, எந்த முதலமைச்சருக்கும் இதுவரை வராத துணிச்சல் மிக்க பேச்சு. மிக நிச்சயமா நம்ம பாராட்டணும், உற்சாகப்படுத்தணும் விஜய. அதெல்லாம் நான் மறுக்கவே மாட்டேன். ஆனா அப்படி பேசிக்கிட்டே இருந்துட்டு அரசு வழக்கறிஞர் நியமனத்துல 5 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் பணம் வசூலிக்கிறாங்க தாவேகா மாவட்ட செயலர்னு உங்க கட்சி வக்கீலே போய் வழக்கு போட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் விஜய் வாயே திறக்கலையே. அந்த மேடையில பேசணும் கூட வேண்டாம், போற கூட ஒரு அறிக்கை விட்டுருக்க வேண்டாம். நான் அதை விசாரிக்க சொல்லி ஒரு குழு போட்டிருக்கேன். அறிக்கை வந்ததும் யார் தப்பு பண்ணாலும் நான் விட மாட்டேன். நீங்க கோர்ட்ல கேஸை ஃபேஸ் பண்றது வேற, அபிடவிட் போடுவீங்க, வக்கீல வாதம் பண்ணுவீங்க. கட்சி தலைவராக நேரம் ஒரு அறிக்கை விட்டுருக்கணும்ல சார். அது எங்கேயோ காங்காவிலேயோ உகாண்டாவிலேயோ நடந்தது மாதிரிலாம் மூஞ்சியை திருப்பிட்டு போறாங்க எல்லாரும். அதை பத்தி ஒரு மூச்சு கூட இல்லை சார். நிர்மல்குமார் வழக்கம் போல பிரச பார்க்கிற போது நியாயமா தான் நடக்கும் நியமனங்கள். ஏன்னா துறை அமைச்சர் அவர். சம்பந்தப்பட்டிருக்கிற தாவேக்கா மாவட்ட செயலர்னு ஒரு குற்றச்சாட்டு வர்ற போது நிர்மல்குமாருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, கட்சி தலைவருக்கு தான் இருக்கு. குறைஞ்சபட்சம் புசியானது ஒரு அறிக்கை விட்டுருக்க வேண்டாமா? நான் விசாரிச்சுட்டு இருக்கோம், உண்மையா இருந்தா நடவடிக்கை எடுப்போம், எங்க தலைவர் ஊழலை அனுமதிக்க மாட்டார். நிஜம்தான், இன்னைக்கு வரைக்கும் அதை விஜய் அப்படிதான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதை சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் தயக்கம்? இதுல என்ன சார் வெக்கம்? அது எவ்வளவு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தும், மாரல் ஃபியரை கீழே வரைக்கும் நிர்வாகிகளுக்கு. அது நீங்க செய்ய தவறுனீங்க. ஸ்கூல்ல கொடி கட்டுறான், ஸ்கூல்ல போய் ரீல்ஸ் எடுக்கிறான், நீங்க 4 வாரம் வேடிக்கை பார்த்தீங்க. அதனுடைய விளைவு தான் இது. ஹெட் மாஸ்டர் ஸ்கூல்ல அது லைவ் காட்டுறாங்க டிவியில. எவ்வளவு பெரிய சிஸ்டம் சார். நீங்க ஊழல் பண்ணல, நாங்க லஞ்சம் வாங்குறலன்னு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு மீது எல்லாத்தையும் கெட்டதா பண்ணிட்டு போனீங்கன்னா சிஸ்டத்தை கெடுக்கிற வேலை சார் அது. ரீல்ஸ் கலாச்சாரங்கிறது ஸ்கூலுக்குள்ள. அதுவும் எந்த ஆட்சியிலையும் இந்த அக்கிரமம் நடந்தது கிடையாது. கட்சி கொடிய ஸ்கூலுக்குள்ள, அரசு பள்ளிகளுக்குள்ள கட்டினது இந்த ஆட்சி நடந்துச்சு. செங்கோட்டையன் கேட்டாரு, அவங்களாவே எடுத்துட்டு வரது நாங்க என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு பேச்சா? செங்கோட்டையனுக்காக நான் பரிதாபப்படுறேன்.
சார் சமாளிக்கிறது வேற. அது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டிய வார்த்தை சார். ராஜ்பவன் எதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய அறிக்கை விட்டாரு? முதல் அறிக்கை, 2வது அறிக்கை இந்த எச்எம்காக விட்டாரு. இந்த கடுமைய நீங்க காட்டுற நடவடிக்கையில இருந்தாதான் சார் பயம் வரும். இல்லாட்டி விடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்னு தானே சார். ஸ்கூல்ல கொடி கட்டுறதுக்கு நிஜமாவே குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா பிறந்த நாள் அது இதுன்னு ஏதோ ஸ்கூலுக்கு நடக்கூடாதுன்னு அறிக்கை விட்டாரு. அது ஏன் ஒரு பயத்தை இந்த எச்எம் நேற்று ஏற்படுத்தல? ஏன்னா உங்களுடைய அந்த வேகம் போதலைன்னு அர்த்தம். அந்த எச்எம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறீங்க. குறைஞ்ச 6 மாசம் அந்த அம்மாவுக்கு பதவி கொடுக்கக்கூடாது திருப்பி. அவங்க மேல எனக்கு கோபம் இல்லை. அப்ப எப்படிதான் பயம் வரும் மற்ற ஆசிரியர்களுக்கு, மற்ற தலைமை ஆசிரியர்களுக்கு? எனக்கு என்னமோ அது வெறும் எச்எம் பண்ணதா தெரியல. அதையும் விசாரிங்க. கட்சிக்காரன் எவனா அந்த அம்மாவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா அவனையும் கட்சியை விட்டு நீக்கணுங்கிறேன் நான். புரியுது? அப்பதான் சார் நீங்க அந்த கொள்கையில அந்த முடிவுல உறுதியா இருக்கீங்கன்னு மக்கள் நம்புவாங்க. அந்த உறுதியை காட்டினால சார் இன்னைக்கு வரைக்கும் லஞ்சம் ஒழிஞ்சிச்சுன்னு சொல்லுவீங்களா? வைகோ பச்சையா பொய் சொல்றாரு. தமிழ்நாட்டில் லஞ்சம் ஒழியல, ஒழியாது, மாறா குறைய வாய்ப்பு இருக்கு. விஜய் இது மாதிரி துணிச்சலா ஒரு முடிவு எடுத்து தொடர்ந்து அமல்படுத்தினார்னா ஒரு கட்டத்தில் லஞ்சம் குறையும் சார். குறையிறதே பெரிய விஷயம் சார். லஞ்சமே இல்லைன்னு எதுக்கு போய் சொல்றீங்க? இன்னைக்கு வரைக்கும் தாவேக்காரன் மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்கா, கட்சி விட்டு நீங்க நீக்கிட்டு தான் இருக்கீங்க. எடுத்து படிச்சு பாருங்க, 10 நாள் பேப்பர் எடுத்து பாருங்க, ரொம்ப எல்லாம் வேணாம். 2மே இருக்கும். பணம் கேட்டு மிரட்டல், அந்த நிர்வாகி நீக்கம்னு வரும். அப்ப வந்துகிட்டு தானே இருக்கு. அரசு அதிகாரிகள் வாங்கிட்டு தான் இருக்கான். போக போக தான் சார் குறையும். உடனே லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு இல்ல. லஞ்சத்தை குறைப்பதற்கு மிக முக்கியமான முதல் படியை விஜய் எடுத்து வச்சிருக்கிறார். அதை நான் பாராட்டுவேன். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.